அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாள் வர இருக்குது. அந்த நாளில் உங்களுடைய ஆசைகள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோ ரொம்ப ரொம்ப டிவைனான ஒரு நாள் தான். இந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா 5 வகையான ஸ்பெஷலான விஷயங்கள் நடக்க இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு, அடுத்தது வரலட்சுமி நோன்பு, அடுத்தது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஜெயந்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 888 அதாவது லைன் கேட் போர்ட்டல் ஓப்பன் ஆகக்கூடிய டே, அடுத்தது அபிஜித் முகூர்த்தம். இத்தனையும் ஒரே நாளில் வரக்கூடிய ஒரு ஸ்பெஷலான நாள். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். இந்த டேவை மிஸ் பண்ணிடாதீங்க. அது என்றைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 8 வருகிற ஆகஸ்ட் 8 இந்த நாளை கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஆகஸ்ட் 8க்கு முன்னாடி பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். அது மாதிரி நீங்கள் மட்டும் இதை தெரிஞ்சுக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, இல்லை நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் போய்ட்டு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். வருகிற ஆகஸ்ட் 8 பார்த்திங்கன்னா லைன்ஸ் கேட் போர்ட்டல் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு டே. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு. மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்பவே முக்கியமான நாள். இந்த நாளில் உங்களுடைய ஆசைகளை நிறைவேறணும்னு நினச்சி நீங்கள் வேண்டுறது மூலமாக கண்டிப்பாக 100% நடக்கும். நீங்கள் செய்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே அதனுடைய பெனிஃபிட்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஆகஸ்ட் 8 நைட்டு 8:08 கரெக்டாக நைட்டு 8:08க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் முடிக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். 8:08க்கு நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ஆசைகள் என்னென்ன இருக்கோ அதை ஒரு 8 பிரிஞ்சி இலையை எடுத்துக்கோங்க. அதில் எழுதுங்க தனித்தனியாக 8 ஆசைகள் ஒவ்வொன்றுத்தையும் பிரிஞ்சி இலையில் எழுதிட்டு அந்த 8 பிரிஞ்சி இலையும் பார்த்திங்கன்னா அதான் பே லீஃப் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அதை எரிச்சுக்கோங்க. எரிச்சிட்டு ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சாம்பலை 8த்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் வீட்டு வாசலில் முன்னாடி நின்று மேலே வானத்தை பார்த்து நீங்கள் ஊதி விட்டுருங்க. அவ்வளோதான். உங்களுடைய ஆசைகளை நிறைவேறதுக்கான பிரபஞ்சமே உங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகளை உங்களுக்கு அழகாக கனெக்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது இதை செய்துட்டு நம்ம சும்மா உட்காந்துருந்தோன்னா எப்போவுமே யாருக்குமே எதுவும் நடக்காது. பிரபஞ்சத்துக்கிட்டே நீங்கள் சொல்லிட்டீங்க உங்களுடைய ஆசையை, பிரபஞ்சம் அதற்கான வேலைகளை உங்களுக்கு செய்து கொடுக்கும். அதாவது உங்களுக்கு வேலை இல்லைன்னா வேலைக்கான ஏற்பாடுகள், அதாவது வேலை கிடைக்கிறதுக்கான உங்களுக்கு வழியை காமிச்சு கொடுக்கும். இப்போ வீடு கட்டணும், வீடு வாங்கணும் அப்படின்னா அதற்கான வழிகளை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். இப்போ லோன் கிடைக்கிறதுக்கு எப்படி மூவ் பண்ணணும் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி மேரேஜுக்கும் சரி, குழந்தை பிறக்கணுன்றதுக்கும் சரி, இது மாதிரி எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா எல்லார் லைஃப்லையும். அது எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு அதற்கான நடக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு வழிகளையும் உங்கள் லைஃப்பில் கொண்டு சேர்க்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் 100% நடக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதாவது இந்த ஆகஸ்ட் 8லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் 8க்குள்ளே நீங்கள் நினச்சது எல்லாமே அந்த 8 விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது உங்ககிட்ட 8 ஆசைகள் எனக்கு இல்லை, நான் ஒரு ஆசை தான் வச்சுருக்கேன், அப்போ 8 இலையில் எழுதணுமா அப்படின்னா ஒரே இலையில் எழுதிக்கோங்க. 8 இலையில் தனித்தனியாக எழுதணுன்ற அவசியம் இல்லை. இல்லை உங்களுக்கு 8 விஷயங்கள் இருக்குதுன்னா நீங்கள் தனித்தனியாக 8 இலையில் எழுதிக்கலாம். அவ்வளோதான். எழுதிட்டு இந்த மாதிரி நீங்கள் அதை எரிச்சிட்டு அந்த சாம்பலை கொண்டு போய் வெளியில் ப்ளோ பண்ணி விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு. இது ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும் உங்களுக்கு. சில பேருக்கு இது ஒரு விளையாட்டுத்தனமாக தோணலாம். ஆனால் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மெத்தடு. இது நான் என்னோடய லைஃப்லையும் செய்து பார்த்துருக்கேன். நான் அதற்கான பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நார்மலாக செய்கிறதே நமக்கு நல்லபடியாக நடக்கும். அதுவும் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டிவைனான நாள் இல்லைங்களா? அன்றைக்கி செய்கிறப்போ 100% நீங்கள் யோசிக்கவே வேணாம். கண்ணை மூடிட்டு செய்யுங்க. அதை மாதிரி நம்பிக்கையோடு செய்யுங்க. சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறோன்றதெல்லாம் வேணாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதை நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மட்டும் வச்சுக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க லைஃப்லேயும் நல்லது நடக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த விஷயத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி.